ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் சின்னஞ்சிறு கிளியே சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துருவோமா. நேற்று எபிசோடில் தீனதயாளன்கிட்ட உங்கள் பொண்ணையும் பேரனையும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்னு இந்து உறுதியுடன் சபதம் எடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பாதையில் இன்னைக்கு கதை மேலும் விறுவிறுப்பாக செல்லுது. இன்றைய எபிசோடில் கிருபாவின் தங்கையும் அவரது மகன் பாஸ்கரும் களமிறங்குறாங்க. தனது கணவரின் நினைவு நாளையொட்டி படையல் வைத்து பூஜை செய்யும் கிருபாவின் தங்கை பழைய நினைவுகளில் மூழ்கி மனவேதனையுடன் காணப்படுறாங்க. இந்த உணர்ச்சிபூர்வமான காட்சிகள் ரசிகர்களை நெகிழ வைக்குது. இதற்கிடையில சித்ராவும் இந்துவும் வண்டியை தள்ளி கொண்டு வரும்போது எதிரே பாஸ்கரும் அவரது அம்மாவும் வராங்க. அப்போது சித்ரா பாஸ்கரையும் அவரது அம்மாவையும் இந்துவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. முதல் சந்திப்பிலேயே பாஸ்கருக்கும் இந்துவுக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு மற்றும் புரிதல் உருவாகும் அறிகுறிகள் தென்படுது. இது கதையில் புதிய உறவுக்கான தொடக்கமாக அமையுமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அதற்கப்புறம் வண்டியை சரி செய்து கொண்டு வா அப்படின்னு தனது மகனை அனுப்பி வைக்கிறார் பாஸ்கரின் அம்மா. சித்ராவிடமிருந்து வண்டியை வாங்கி கொண்டு பாஸ்கர் கிளம்புறாங்க. ஆனால் அவருக்காக அடுத்த நொடியே ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. திவாகரன் மற்றும் விஸ்வா தரப்பினருக்கு தகவல் சென்றதும் அவர்களது ஆட்கள் பாஸ்கரை வழிமறித்து கொடூரமாக தாக்குறாங்க. எதிர்பாராத இந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துது. பாஸ்கர் தாக்கப்படுவதை பார்த்த இந்துவும் கர்ணாவும் உடனடியாக ஓடி வந்து அவரை காப்பாற்றுறாங்க. பலத்த காயமடைந்த பாஸ்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. இதற்கிடையில் நடந்த சம்பவத்தை விஸ்வா கிருபாவிடம் தெரிவிக்கிறாங்க. மேலும் கர்ணா தான் பாஸ்கரை காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி சொல்லி புதிய குழப்பத்திற்கும் வழிவகுக்கிறான். பாஸ்கர் மீது நடந்த தாக்குதலின் பின்னணி என்ன, விஸ்வாவின் அடுத்த திட்டம் என்ன, இந்துவுக்கும் பாஸ்கருக்கும் உருவாகும் இந்த ஒரு புதிய பந்தம் கதையின் போக்கை எப்படி மாற்ற போகிறது போன்ற பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும்னா சின்னஞ்சிறு கிளியே தொடர தவறாமல் ஜீ தமிழில் பாருங்க. அண்ட் இது போல சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.